அன்புள்ள கடகராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கடகராசினருக்கு 2 கேது, அடுத்து 5 புதன், 6ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், சந்திரன், அஷ்டமத்தில் ராகு, 9 சனி இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 6 சூரியன், செவ்வாய், 5 புதன், பாக்கியஸ்தானம் 9 சனி இருப்பதால் நீங்கள் மனதில் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும், செல்வாக்கு கூடும், புகழ் கூடும். பல வரவுகள் மிக தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பிறருக்கு நீங்கள் தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த வம்பு வழக்குகள் அனைத்தும் மறையும். வியாபாரத்தில் போட்டிகள் ஏற்பட்டு நல்ல லாபத்தினை பெறக்கூடிய அமைப்பு உண்டாகிறது. தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். உங்கள் மீது இருந்த பழி சொற்கள் அனைத்தும் விலகும். மாணவர்கள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறலாம். 6 சூரியன் இருக்கிறார். அவரோடு செவ்வாயும் சேர்ந்திருப்பது கோச்சார ரீதியாக நற்பலன்களை தரும் அமைப்பு. அரசாங்க காரியங்கள் சாதகமாக முடியும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். எதிரிகள் விலகுவர். சிலருக்கு அரசியல் செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியலில் புகழ் பெறுவீர்கள். காரிய தடைகள் விலகும். வாரத்தின் முற்பகுதியில் 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் கலைஞர்களுக்கு ஏற்றமும் நல்வாய்ப்பும் பணவரவும் உண்டு. மேல் அதிகாரிகளால் பாராட்டுதல்களும் அங்கீகாரமும் கிடைக்கும். தாய் வழி ஆதரவு கிடைக்கும். வீடு மனை பிரச்சனைகள் தங்களுக்கு சாதகமாகும். ராசியில் இருந்த குரு விரயஸ்தானத்துக்கு மாறுகிறார். செலவுகளில் கவனம் தேவை. சுப செலவாக இருந்தாலும் அதிகமான செலவு ஏற்பட்டு கடன் வாங்க வேண்டியிருக்கும். 2 கேது இருப்பதால் பேச்சில் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் சிக்கல்கள் வரும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். பேச்சில் மிக மிக கவனம் தேவை. ஏனென்றால் 2 கேது, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கிறார், சரியில்லை. அஷ்டமத்தில் ராகு பகவான் இருக்கிறார். குரு விரயத்தில் இருப்பதால் எதிர்பாராத வகையில் அடிக்கடி திடீர் என்று செலவுகள் தங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கடன் வாங்க வேண்டியது இருக்கும். கண்கள் உபாதை, அலர்ஜி, அஜீரண உபாதைகள் வரலாம். கோவிலுக்கு சென்றால் மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.